ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் 1 கொடுத்துருக்கேன். இனிமேல் ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் 1, 2, 3 இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். ரெகுலராக வந்து பாருங்கள், சரிங்களா? அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் ஃபார் த செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வாஸ் ஃபர்ஸ்ட் நோன் ஆஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து பாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். எது ஆன்சர் அப்படின்னா பாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. Franklin Stahl is coined the term linkage அப்படின்னு சொல்றாங்க. Punnett square was developed by British scientist. The spelosomes take part of the translation. Transduction was discovered by Altman அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா பொன்னட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணது யாருன்னா பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருப்பார். இது நம்ம ஜெனட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கு அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 93 ஆப்செட் ஆர் ப்ரொடியூஸ்டு பை அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைட்டாட்டிக் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 94 which of the following pair wrongly matched அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ராங்கா மேட்ச் ஆகிருக்கிறது எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான். ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ச் சிந்தசிஸ் இன் பி அப்படின்னா மல்டிபிள் அலீல்ஸ். அப்போ ஏபிஓ பிளட் குரூப்பிங் கோ டாமினன்ஸ், எக்ஸோ டைப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் கிராஸ்கோப்பர், டிஹெச் மார்கன் வந்து லிங்கேஜ். இது நம்ம கரெக்ட். அடுத்த கொஸ்டின் 95 which of the following flowers only once it is a lifetime அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பேம்பூ பீசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரே ஒரு டைம் மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 96 பாருங்க. செலக்ட் த கரெக்ட் மேட்ச் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். பிரான்சிஸ் ஜாக்கப் அண்ட் த ஜாக்கப் மொனார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஓப்ரான் அப்படிங்கிறது டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 97 which of the following has proved helpful in the preserving pollen as a fossil அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா ஸ்போரோபொலினின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டொமேட்டல் மூவ்மெண்ட் இஸ் நாட் அஃபெக்டட் பை அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா O2 கான்சன்ட்ரேஷன். The stage during which is a separation of paired homologous chromosome begin அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா டிப்ளோட்டின். அடுத்தது 100 the two functional group characterize the sugar are அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கார்பானைல் அண்ட் த ஹைட்ராக்சைடு. அடுத்து 101 which of the following is not product of light reaction of photosynthesis அப்படின்னு கேட்குறாங்க. இது NADH. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லைட் ரியாக்ஷன் அப்போ ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்டொமாட்டா இன் கிராஸ் லீஃப் அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோகாட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டம்பிள் ஷேப்ல இருக்கும். அடுத்து 103 which among the following is not a prokaryotic அப்படின்னு கேட்குறாங்க. சக்கரோமைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அதாவது ஃபங்கஸ் சேர்ந்தது. இது நமக்கு வந்து யூகேரியாட்டிக்கோட கேரக்டர்ல வரும். அடுத்து 104 which of the following is true for nucleolus அப்படின்னு கேட்குறாங்க. It is a site for active ribosomal RNA synthesis. அடுத்து 105 the Golgi complex the participate in அப்படின்னு கேட்குறாங்க. மெயினா கோல்ஜி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே செக்ரிகேஷன் தான். அப்போ for formation of secretory vesicles. 106 in the stratosphere which is the following elements act of the catalyze in the degradation of the ozone cell release of the molecular oxygen அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து Cl. அடுத்த கொஸ்டின் நம்பர் 107 which of the following is a secondary pollutant அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு செகண்டரி பொல்யூஷன் மெயினாக எது அப்படின்னா O3 அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். ஓசோன் O3 அப்படின்னா ஓசோன். நிச் அப்படின்னு கேட்குறாங்க. நிச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிச்சுங்கிற வார்த்தை வந்து கிரினல் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு. த ஃபங்க்ஷனல் ரோல் பிளேட் பை த ஆர்கானிசம் வேர் இட் இஸ் லிவ் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது நேட்டியாலிட்டி ரெஃபர் டு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பர்த் ரேட் தான். அடுத்து 110 பாருங்க. வாட் த டைப் ஆஃப் ஈகாலஜிக்கல் பிரமிட் would obtained with the following data அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ். இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு வந்து இன்வெர்டட் பயோமாஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதை நினைப்பு வச்சுங்க.
ஓல்ட் டவுன் அதாவது ஓல்டு ஓசோன் டே அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16th செப்டம்பர். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து 112வது கொஸ்டின். Which of the following is commonly used as vector for introducing DNA fragment in the human lymphocyte அப்படின்னு கேட்குறாங்க. Retrovirus. Are the India organization responsible for assigning the safety for introducing genetically modified organism for public அப்படின்னு கேட்குறாங்க. The Genetic Engineering Appraisal Committee, அதாவது GEAC அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 114. The new variety of rice was patented by the foreign company. Though such as variety have been present in the India for long time அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா பாஸ்மதி. Select the correct match. இது அப்படின்னா ரிபோசைம் அப்படின்னு சொல்லக்கூடியது நியூக்ளிக் ஆசிட். அடுத்து 116. Uses of the bioresource by the multinational companies and organization without authorization from the concerned country it is a people it is called அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பயோ பைரசி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உயிர் பொருள் கொள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. அடுத்தது 117. The correct order of the step in polymerase chain reaction அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து denaturization, annealing, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா. DAE அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. DAE. அடுத்த கொஸ்டின். செகண்டரி சைலம் அண்ட் புளோயம் இன் டைகாட் ஸ்டெம் ஆர் ப்ரொடியூஸ்டு பை அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் கேம்பியம். அடுத்தது நெமட்டோஃபோர்ஸ் ஆக்கரின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஃபைட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெமட்டோஃபோர்ஸ் இருக்கும். நெமட்டோஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரீத்திங் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 120. ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் மாடிஃபைட் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அட்வான்சிஸ் ரூட். Which is the following is a statement correct அப்படின்னு கேட்குறாங்க. Ovules are not enclosed by the ovary wall in gymnosperm. Gymnospermல தான் naked ovule and naked seed வந்து present ஆயிருக்கும். அடுத்து 122. Select the wrong statement அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா pseudopodia are locomotory and feeding structure of sporozoans அப்படின்னு சொல்லக்கூடியது wrong. மீதி எல்லாம் right. அப்ப cell wall present membrane fungi and plant, mushroom belong to the basidiomycetes கிளாஸ்ல வரும். Mitochondria are the powerhouse of the cell in all kingdom except Monera தவிர. Casparian trips occur அப்படின்னு கேட்குறாங்க. Casparian trips எங்க இருக்கும் அப்படின்னா endodermis cellsல தான் இருக்கும். அப்ப innermost layer of the cortex அப்படின்னு கேட்டாங்கன்னா endodermis. The plant having little or no secondary growth அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மோனோகாட்ல பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்டரி growth இருக்காது. அப்ப இதுல கொடுத்திருக்கிறதுல கிராஸ் தான் மோனோகாட். அடுத்து 125. which of the one of the wrongly matched அப்படின்னு கேட்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபிளஜலேட் கேமிட் பாலிசைபோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ராங். அப்போ 5 flagellate ஜூஸ் போர் பிரவுன் ஆல்கே ரைட்டு, ஜெம்மா கப் மார்கான்சியா கரெக்ட், யூனிசெல் ஆர்கானிசம் குளோரலா அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து 126. மேட்ச் த இட் இஸ் a given column அப்படின்னு கேட்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4th ஆன்சர் கரெக்ட். அப்ப ஏவுக்கு 3. ஹெர்பேரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது in place where dried and preserved plant specimen mounted on the sheet as kept. இதான் நமக்கு என்னன்னா ஹெர்பேரியம். கீ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட் அனிமல்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப a booklet containing a list of character and is an alternation which are helpful identification. இதான் நமக்கு மெயின் கீவேர்ட். அதாவது ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கான முக்கியமா ஹெல்ப் பண்ணக்கூடியதுன்னா கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அடுத்து மியூசியம் அப்படின்னால என்ன அப்படின்னா நமக்கு இறந்து போன பொருட்கள்லாம் பிரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா. அப்ப பிரிசர்வ்ட் டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த மியூசியம் சொல்லக்கூடியது. அடுத்து கேட்லாக் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா the list that is enumerate methodological or the species found in an area with a brief description and identification. அடுத்து 127. winged pollen grains are present அப்படின்னு கேட்குறாங்க. பைனஸ்ல தான் winged pollen grains இருக்கும். அடுத்து after karyogamy followed by the meiosis spores are produced in exogenously அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அக்வாரிகஸ். karyogamy of spore producing exogenously வெளிப்படையா எது உருவாக்கும் அப்படின்னா அகாரிகஸ். இத பெசிடியோமைசிட்ஸ்ல வரக்கூடியது. What is the role of NAD+ nicotine adenine dinucleotide
cellular respiration. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a function of electron carrier. அடுத்து 130 oxygen is not produced during the photosynthesis by இதுல வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகாது அப்படின்னு கேக்குறாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியால வந்து நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனா ப்ளூ கிரீன் ஆல்கேல எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அப்ப நாஸ்டாக்லயே ப்ரொடியூஸ் ஆகும், சைக்கஸ்ல ப்ரொடியூஸ் ஆகும், காராவில ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா கிரீன் சல்ஃபர் பாக்டீரியான்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகாது. The pollen grain can be stored for the several years. Liquid nitrogen having the temperature எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதாவது -196 degrees Celsius. இதுக்கு என்ன பேருனா cryopreservation அப்படின்னு சொல்லுவாங்க. In which of the following form the iron absorbed by the plant அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா ஃபெர்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எடுத்துக்கும். என்ன இதுல எடுத்துக்கும்னு கேட்டாங்கன்னா ஃபெர்ரிக் ஃபார்ம்ல எடுத்துக்கும். டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. சின்கேமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன். சின்கேமினா ட்ரூ ஃபெர்டிலைசேஷன். Which of the following elements is responsible for maintaining the turgor of the cell அப்படின்னு கேக்குறாங்க. மெயினா பொட்டாசியம் தான் வேணும். பொட்டாசியம் இருந்தா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா maintaining to the turgor of the cell. Which one of the following plants show the very close relationship with a species of moth where the none of the two can complete its life cycle without the author அப்படின்னு கேக்குறாங்க. அதர் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யுகா. அடுத்த ஹார்மோன் செக்ரிகேட்டட் பை த பிளசண்டா டு மெயின்டைன் த பிரெக்னன்சி அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு நமக்கு என்ன அப்படின்னா HCG, HPL, ப்ரோஸ்டோஜென்ஸ் அண்ட் ஈஸ்ட்ரோஜென்ஸ் ரெண்டுமே. அடுத்து கான்ட்ராக்டிவ் சாஹெலி அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் எஸ்ட்ரோஜன் ரெசெப்டார் இன் த யூட்ரிஸ் preventing egg from the getting implanted. அடுத்து 138 the difference between the spermogenesis and the spermation அப்படின்னு கேக்குறாங்க. In spermogenesis spermatozoa is formed while the spermation spermatocytes are released the form steroid cells of the cavity of the seminiferous tubulus அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது the amine of the mammalian embryo is derived from அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ectodome and mesodome. In growing population of country அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா pre-reproductive individual or more than reproductive individual. அடுத்த question all of the following including exotic conservation of except எது அப்படின்னா circular curve அப்படின்னு சொல்லக்கூடியது grows அப்படின்னு சொல்லக்கூடியது correct. Which part of the poppy plant used to obtain the drug in smoke அப்படின்னு கேக்குறாங்க. லாட்டெக்ஸ்ல இருந்து கிடைக்கும். பாப்பி பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுல அப்படின்னா லாட்டெக்ஸ்ல இருந்து கிடைக்கும். எதுன்னு கேட்டாங்கன்னா லாட்டெக்ஸ். 143 இது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். யூட்ராஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நியூட்ரியன்ட் ரிச்சா இருந்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூட்ராஃபிகேஷன் கிடைக்கும். அதாவது BOD ன்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். சானிட்டரி லேண்ட்ஃபில் அப்படிங்கிறது வேஸ்ட்டை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது ஸ்னோ பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா UVB ரேடியேஷனால வரப்படும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா போலார் பியர்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பாதிக்காது. என்ன காரணம் அப்படின்னா அதோட புருவங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தடிமனா இருக்கும். சரிங்களா? அதனால வந்து போலார் பியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு இருக்காது. ஸ்னோ பிளைண்ட்னஸ் அதாவது பனி குருடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போலார் பியருக்கு இருக்காது. ஒருவேளை அங்க இருக்கிற ஹியூமன் பீயிங் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட கண்ணுல எப்படி இருக்குன்னா நல்லா தடிச்சு போயிருக்கும். அதாவது நல்லா உப்பி போன மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவங்க UV ரேஸ்னால அஃபெக்ட் ஆயிடுவாங்க. இப்ப நம்ம அங்க போய் இருக்கிறோம் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், அதிகமான UV ரேஸ்னால நமக்கு அஃபெக்ட் ஆயிட்டு கண் விழியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வீங்க ஆரம்பிச்சிடும். அடுத்து ஜோன் கல்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன். அடுத்து 144 which of the following population interaction the widely used in medicinal science for the production of antibiotic அப்படின்னு சொல்றாங்க. இந்த மெத்தடுக்கு என்ன பேருன்னா அமன்சலிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. Which of the following event does not occur in the rough endoplasmic reticulum அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாஸ்போலிபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சிந்தசைஸ் ஆகாது. ஓகேங்களா? ரப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே புரோட்டீன் தான். மெயினா வந்து புரோட்டீன் ஃபோல்டிங், புரோட்டீன் கிளைகோலைசேஷன், கிளேவேஜ் ஆஃப் சிக்னல் பெப்டைட் இதெல்லாமே வந்து புரோட்டீனோட எண்டோபிளாஸ்மிக் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட மெயின் வேலை. Which of this statement is incorrect அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா oxidative phosphorylation takes place in the outer mitochondrial membrane சொல்றாங்க. இது wrong. inner mitochondrial membraneங்கிறதா கரெக்ட். அப்ப எது கரெக்ட் அப்படின்னா enzyme TCA cycle are present in a mitochondrial matrix
Glycolysis occur in a cytosol. Glycolysis operate a long it is supplied with the NAD that can pick up the hydrogen atoms. இதெல்லாமே correct. அடுத்து 144. Many ribosomes may be associated with a single mRNA to form the multiple copies of the polypeptide simultaneously, such as string ribosome are termed as அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து polysome. Select the incorrect match அப்படின்னு கேட்குறாங்க. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்டீன் குரோமோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆசிஸ் ஆஃப் ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து ராங். கரெக்ட்னா லாம்பரஸ் குரோமோசோம் வந்து டிப்ளோட்டின் பைவேலன், அல்லோசோம் சொல்லக்கூடியது செக்ஸ் குரோமோசோம், சப்மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம்ங்கிறது எல் ஷேப்ல இருக்கு. இது எல்லாமே கரெக்ட். அடுத்து 149. நிசில் பாடிஸ் ஆர் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. எங்க இருக்குன்னா ஃப்ரீ ரிபோசோம் அண்டு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிசில் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அப்போ நிசில் பாடிஸ் எங்க இருக்கு? ஃப்ரீ ரிபோசோம் அண்டு rough endoplasmic reticulum. Which of the following term describe the human dentation அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தியோகோடென்ட், டைபைகோடென்ட், ஹெட்டிரோடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து மேட்ச் அட் ஐட்டம்ஸ் பாருங்க. நமக்கு ஆன்சர் வந்து இதான் கரெக்ட். குளுக்கோசூரியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா presence of glucose in urine. கோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா accumulation of the uric acid in joint. renal coluli அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா mass of the crystallized salt with the kidney. glomerular nephritis அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா inflammation in the glomeruli, வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து 152. match the following. answer 2 தான் கரெக்ட். ultrafiltration அப்படின்னு சொல்லக்கூடியது மால்பிஜி கார்பல்சுல், concentration of urine அப்படின்னு சொல்லக்கூடியது Henle loop, transport of urine அப்படின்னு சொல்லக்கூடியது ureter, storage of urine அப்படின்னு சொல்லக்கூடியது urinary bladder. அடுத்து 153. the symmetry of the bone structure of the four limb of the many vertebrate in the example of அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து homology. which of the following is not an autoimmune disease அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன டிசீஸ் அப்படின்னா அல்டிமேட் டிசீஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஆட்டோ இம்யூனோ டிசீஸ். அப்போ இந்த போசோரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சொராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே மாதிரி ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், விட்டிலோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூனோ டிசீஸ். among the following gets example divergent evolution selected. incorrect ஆப்ஷன் சொல்றாங்க. ஐ, ஆக்டோபஸ், பேட் அண்ட் மேன். அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். which of the following characteristics represented with the inheritance of the blood group in human அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து A, B and C. A வந்து டாமினன்ட், கோடாமினன்ட், அதுக்கப்புறம் மல்டிபிள் டாமினன்ட். இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். இது எதில் வருதுன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ல வருது. அடுத்து 187 பாருங்க. 157. the disease does not mosquito transmitted pathogen causes the chronic inflammation of the lymphatic vessel அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எலிபண்டாசிஸ். conversion of the milk to curd improve it is a nutritional value by increasing the amount of அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து விட்டமின் B12. which of the following is an amino acid derived hormone அப்படின்னு கேட்குறாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பின் அப்படின்னு சொல்லக்கூடியதா கரெக்ட். எபினிப்பரின். அடுத்து 160. incorrectly matched அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தான் நமக்கு என்ன அப்படின்னா இன்கரெக்ட். மீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். இப்போ மெடுல்லா ஓப்லாங்கேட்டா கண்ட்ரோல் த ரெஸ்பிரேஷன் அண்ட் த கார்டியோவாஸ்குலர் ரெஃப்ளெக்ஸ். ஹைப்போதாலமஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் த ரிலீசிங் ஹார்மோன்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த டெம்பரேச்சர், ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாண்ட் ஆஃப் த ஃபைபர் கனெக்டிங் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் த செரிபிரல் ஹெமிஸ்பியர். அடுத்து 161. which of the following is a hormone can play a significant role in the osteoporosis அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் and the parathyroid hormone. a transparent lens in the human eye is held in the place அப்படின்னு கேக்குறாங்க. is a ligament attached to this ciliary body. அடுத்து 163. which of the following animal does not undergoes the metamorphosis அப்படின்னு கேக்குறாங்க. இது எர்த்வார்ம் தான். ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா எர்த்வார்ம். ஐடென்டிஃபைங் த வெர்டிபிரேட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த குரூப் அண்ட் கசாட், இட் இஸ் a digestive system அப்படின்னு கேட்குறாங்க. ஏவ்ஸ்.
which of the following organism are known as a chief producer in the ozones அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா மெயினாக டயாட்டம் தான். இப்போ உலகத்தில் அதிகமான ஆக்சிஜன் வந்து எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சீ வாட்டர்ல இருந்தா ப்ரொடியூஸ் ஆகும். சீல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிறைய நமக்கு வந்து ஆல்கேமா இருக்கக்கூடியது, டயாட்டமா இருக்கக்கூடியதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான ஆக்சிஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். Which one of these animals is not a ஹீமோதோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலோன். என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா சிலோன் அப்படின்னு சொல்லக்கூடியதா கரெக்ட். The ciliated differ from the all protozoa using the flagella. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினா வந்து having two type of nuclei அப்படின்னு சொல்லக்கூடியதா டிஃபரெண்டா இருக்கும். அடுத்து 168. Which of the following features used in the identify the male cockroach from the female cockroach? எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா the present in caudal stylus. அடுத்து 166 பாத்தீங்க அப்படின்னா which of the following option correctly represents the lung condition asthma and emphysema respectively கேக்குறாங்க. இது என்ன அப்படின்னா inflammation, bronchioles, decrease the respiratory surface. அடுத்து 170. match items in column 1, this is a column 2 அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது match the following கேக்குறாங்க. ஆன்சர் நமக்கு வந்து first option. first one tricuspid valve அப்படின்னு சொல்லக்கூடியது between right atrium and right ventricle. bicuspid அப்படின்னு சொல்லக்கூடியது between left atrium and left ventricle. seminular valve அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு between right ventricle and pulmonary artery. அடுத்து 171. which of these match the items வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இது பண்ணணும். மைண்ட் வந்து நமக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். tidal value அப்படின்னு சொல்லக்கூடியது 500 to 550 ml. inspiratory reserve volume அப்படின்னு சொல்லக்கூடியது 2500 இருந்து 3000 ml. expiratory reserve volume அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 to 1100 ml. residual value அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1100 ல இருந்து 1200 ml. அடுத்து இதை மேட்ச் பண்ணணும். நாம இதோட sequence from the coding stand of the gene, what will be the corresponding the sequence of transcription mRNA. இது அடிக்கடி நமக்கு கேட்கக்கூடிய क्वेश्चन. இதுல பாருங்க நமக்கு அடினைன் குவானைன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இதை மட்டும் மாத்தினா போதும். அப்ப தைமினுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா யுராசில் வரும். ஓகேங்களா? அப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்கங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. The sequence from the coding standing of the gene, what will be corresponding sequence of transcript ன்னு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப இந்த பாயிண்ட் தான் முக்கியம். இப்ப transcripted mRNA அப்படிங்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டா வரும். எங்கெல்லாம் நமக்கு வந்து தைமின் இருக்கோ அங்க யுராசில் வரும். அப்ப இது நமக்கு ஆன்சர். According to the Yuko de Vries mechanism of evolution அப்படின்னு கேக்குறாங்க. மெயினா என்ன அப்படின்னா saltation. அடுத்து 175. 174, 173 and 174. match the items, அது match the following தான். ஆன்சர் வந்து நமக்கு 3. proliberative space அப்படின்னு சொல்லக்கூடியது follicular space. அடுத்தது secretory space அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா luteal space. menstruation அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து follicular space அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது a woman has a X-linked condition on the X chromosome. This chromosome can be inherited by அப்படின்னு கேக்குறாங்க both sons and the daughters. அடுத்து 176. all of the following are part of the operon except எது அப்படின்னா an enhancer. அடுத்து which of the following is gastric cell indirectly help in the erythropoiesis அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா the parietal cells அப்படின்னு சொல்லக்கூடியது கரெக்ட். அடுத்து match the following, fourth தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது பைப்ரினோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா blood clotting, globulin அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா defense mechanism, albumin வந்து osmotic balance. அடுத்தது calcium important skeletal muscle construction because அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா bind to troponin to remove the masking of active site on the action of myosin. இதுதான் நமக்கு வந்து கரெக்ட். which of the following is an occupational respiratory disorder அப்படின்னு கேக்குறாங்க. this silicosis. ஓகேங்களா?
இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும். நீட் எக்ஸாம் அப்படின்னா இப்படி தான் கொஷின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். உண்மையிலே வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக தரவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து நீங்கள் ஃபார்வர்டு பண்ணுங்கள். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.